பால்னாக்கா அதுல விஷம் கலந்துனா ஒட்டுமொத்த பாலுமே விஷமா மாறும் சார். ஆனா நாங்க வந்து பால்ல பாதி தான் கலந்துன்னு சொல்றது சரியான சார். நீங்க இந்த உதாரணத்தை இதுக்கு பொருந்தாது சார். திமுகவுடைய கூட்டணியில் பங்கு பெற்றவர்கள் தேர்தலுக்கு பிறகு தெளிவா ஒன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. என்னன்னா, நாங்க ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து விடக்கூடாது அல்லது பிஜேபியுடைய கரம் இந்த கூட்டணியின் பக்கம் நீண்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய ஆதரவோடு நின்று இருக்காங்க. மேலும் பலர் இந்த கூட்டணிக்கு தவறான முறையில் வந்து சேருங்கிறத விரும்பல. ஏற்கனவே வந்து சிபிஎம் செயலாளர் தோழர் சண்முகம் என்ன சொன்னாரு, அவங்களுடைய ஆதரவு நாங்கள் ஏற்கக்கூடாது, ஏற்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அவங்க நிலையில தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. விசிகாவோ ஐயுஎம்ஓ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விரும்பாது. ஏன்னா இன்னும் சொல்ல போன ஒரு வாதத்துக்காக சொல்வதாக இருந்தா கூட தங்களுடைய இருப்பின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடக்கணுங்கிறதா ஒருவேளை அவங்க விரும்பக்கூடும். இதை தாண்டி பெரிய சக்தியில் வரதை கூட அவங்க மனசால விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பவர் குறைந்து போவதாக கூட அவங்க கருதக்கூடும். வாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய அந்த கேள்வி வந்து இந்த அடிப்படையில் அடிபட்டு போயிடுது. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நாங்க தெளிவா ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. இப்போ நேத்து நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம். இன்றைய அரசியல் சூழலில் திமுகவை காப்பாற்றுவது, பாதுகாப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய கடமை நாங்கள் கருதுறோம். தெளிவா நாங்கள் 10 வருஷமா நாங்கள் இந்த அரசியலை பேசி வரோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் மீண்டும் சொல்றோம், திமுகவை தனிமைப்படுத்த திட்டமிடுறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்த திட்டமிடுறாங்க. ரெண்டையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய விண்ணப்பம். அதனால நாங்க தனி சின்னத்திலேயே போட்டியிருந்தாலும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இப்போது திமுக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்தும் ஜனநாயக விரோத சக்தியிடமிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே அரசியல் ஆளுமையும் திட்டமிடலும் செயல் நோக்கங்களும் திமுக மட்டும்தான் இருக்கிறது. நான் துணிஞ்சு சொல்லுவேன். சார், இவ்வளவு பேர் திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க மட்டும் வச்சு பேசாதீங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால பல ஆய்வுகள் நடைபெற்று இருக்கு. பல பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொன்னிச்சு, பேரம்பத்திங்க சொன்னிச்சு, எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஒரு ஓட்டாச்சும் இவங்களுக்கு போடுமே நினைச்சோம், இப்படி எல்லாருமே நினைச்ச விளைவாக மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைகள் ரொம்ப வற்புறுத்தினாங்க, இந்த முறை மட்டும் மாற்றி போடுமே நினைச்சு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக ஆளுக்கால ஒரு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான ஆய்வுகள் கள நிலவரங்கள்லாம் என்பதான் தெரிய வரும். திமுகவை நிராகரிச்சிட்டதாகலாம் நீங்க அவ்வளவு எழுதி நீங்க சொல்லிட வேண்டாம். மீண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. திமுக என்பது படுத்தாலும் யானை படுத்தாலும் குதிரை உயரம் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு கட்சி, வலிமையான ஒரு கொள்கை இயக்கம். அதிமுகவை பந்தாடுறது மாதிரி திமுக பந்தாட முடியாது. பல மோசமான தோல்விகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் எழுந்து வந்த இயக்கம் திமுக நம்ம பார்க்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையின் போது 1991 எல்லா தொகுதிகளிலும் திமுக தோத்துச்சு, 2 இடத்துல ஜெயிச்சாங்க. அந்த இமாலய தோல்வியிலிருந்து அவங்க மீண்டு வரலையா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக ஆட்சியில திமுக டெபாசிட் இழந்தா இல்லையா, 3வது இடத்துக்கு போனுச்சு. அதை கடந்து திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால திமுக கொள்கை ரீதியாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நாம கவலைப்படுறது அண்ணா திமுக தான். ஏன்னா வலிமை மிக்க ஒரு தலைவர்கள் இல்ல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தாரு, சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அது போன்ற ஒரு வசீகரம் மிக்க ஆளுமை மிக்க தலைமை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக பந்தாடப்படுது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுகிறோம். 2021 இதே ஸ்ட்ராட்டஜியை திமுக பண்ணிச்சு. பிரசாந்த் கிஷோர் ஒருத்தரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அவங்க. சார், ஒரு நிமிஷம். பிரசாந்த் கிஷோர் ஒரு நிறுவனம் நடத்துறாரு. அதே போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களை தான் இன்னைக்கு கூட தாவேக்காவும் பயன்படுத்தியிருக்கு, அதிமுகவும் பயன்படுத்தியிருக்கு. முன்பெல்லாம் அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயல் திட்டங்களின் அடிப்படையில் தங்கள் தொண்டர்களுடைய குழுவை வைத்து தேர்தல் சந்திச்சாங்க. இப்பொழுதெல்லாம் ஒரு விளம்பர நிறுவனங்களை போன்ற நிறுவன அமைப்புகளுடைய பலத்தோடு தேர்தல் சந்திக்கிறது கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதுல எல்லா கட்சிகளுக்கும் விதிவிலக்கு அல்ல, எல்லா கட்சிகளும் அதான் பின்பற்றாங்க. அதற்கும் இது போன்ற பிளவு சம்பவங்களுக்கும் இது போன்ற குதிரை பேரம் யானை பேரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வித்தியாசம் இருக்கு. சார் நான் குதிரை பேரம் சொல்லவே இல்லை சார், நான் யானை பேரம் சொல்றேன் சார். என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதையும் தாண்டி இமாலய பேரம் நான் சொல்றேன் சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரே மனநிலை இருந்தாங்க. ஒற்றை மனநிலையில ஒற்றை சிந்தனையில எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இருந்தாங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க புதிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு குழுவாக பிரிகிறாங்க. பிரிந்த பிறகு அவங்க நினைச்சது நடக்கலன்னு சொன்ன உடனே, உதாரணத்துக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள்லாம்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டிலிருந்து வெற்றி பெற்று வந்த கட்சிகள் எல்லாம் இவருடைய வரவை எதிர்த்த உடனே அந்த பிரிந்து வந்த குழு, அதாவது அண்ணன் சி.வி. சண்முகம், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு, அதிருப்தி ஏற்படுது. இங்கே நம்முடைய பதவி பறி போய்விடுமோ, சபாநாயகர் நடவடிக்கைக்கு ஆளாயிடுவோன்ற உடனே அங்கிருந்து ஒரு 5 பேர் அங்கே போயிட்டாங்களா, யாரு, திரு எடப்பாடியார் அவருடைய தலைமைக்கு போயிட்டாங்க. நேற்று 3 பேர் இங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்தை உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. தலைமைச் செயலகமா தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகமாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு எம்எல்ஏ வந்து அதே மாதிரி போய் சேர்றாரு. அப்ப எந்த அடிப்படையில் போய் சேர்றாங்க? இவர் போய் திமுகவில் சேர்ந்து இருந்தாலோ அல்ல நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு இன்னைக்கு 4வது ஆள் சொல்லியிருந்தாருன்னா நம்ம நினைக்கலாம், சரி குதிரை பெறலாம் நடக்கலப்பா, ஏதோ அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் நடக்குது நம்ம நினைக்கலாம். ஆனா அதிமுகவில் வந்து ராஜினாமா பண்றவனா தாவைக்கா என்ற ஆளுங்கட்சியிலே போய் சேர்கின்ற போது அந்த சந்தேகம் வருமா வராதா? அதைத்தான் நம்ம சொல்றோம்.